தயவு செஞ்சு சௌந்தர்யாக்கு ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லுவேன். எல்லாரும் போட்ட இன்னைக்குதான் விஜய் சேதுபதி ஒரு தரமான கேள்வியா கேட்டிருக்காரு. ஏன் இது வரைக்கும் இந்த மாதிரி எல்லாம் கேட்கலன்னு தெரியல. அது என்ன கேள்வினா, எனக்கே ஓட்டு போடலன்னா கூட பரவாயில்ல, ஆனா இவருக்கு மட்டும் ஓட்டு போடாதீங்க அப்படின்னு நீங்க யார நினைக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. அதிசயமா எல்லாரும் பூசி முழுகி பேசாம ஓப்பனா பேசிட்டு இருக்காங்க. இப்பதான் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்றதும் தெரிய வருது. முதல்ல தீபக் தான் சொல்றாரு. யார சொல்றாருன்னா ராணவ சொல்றாரு. தயவு செய்து ராணவுக்கு ஓட்டே போட்டுறாதீங்க அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது அன்ஷிதா சொல்றாங்க. அவங்களும் ராணவ தான் சொல்றாங்க. யாருடா உன்னை உள்ள விட்டது அப்படின்னு நானே இந்த வீட்டுல அவனை நிறைய வாட்டி கேட்டிருக்கேன் அப்படின்னு ராணவ சொல்றாங்க. ஆக்சுவலா ராணவ் வந்து நான் ஏதாவது ஒரு கண்டென்ட் கொடுத்தே ஆவண்டா அப்படின்னு ஏதோ ஒண்ணு பண்றதுனாலதான் மக்கள் சேவ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்தது ஜாக்லின் அவங்க மனசுக்குள்ள இருக்க ஃபுல் வன்மத்தையும் காட்டிட்டு இருக்காங்க. என்ன சொல்றாங்க, விஷாலுக்கு ஓட்டே போடக்கூடாது அப்படின்னு மக்கள் கிட்ட நான் கேட்டுக்கிறேன் சார் அப்படின்னு ஜாக்லின் சொல்றாங்க. ரொம்ப சேஃபா ஒருத்தங்களை முன்னாடி வச்சு இவர் பின்னாடி விளையாடுறாருன்னு எனக்கு தோணுது சார் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப சரியா சொல்லிருக்காங்க ஜாக்லின். இது வரைக்கும் ஏதாவது சண்டை நடக்கும் போது விஷால் தான்ப்பா கரெக்ட், இந்த சண்டையில இவரு தான்ப்பா பெஸ்ட் அப்படின்னு நம்ம ஒரு இடத்துலயா சொல்லுவோம்னு பார்த்தா ஒரு இடத்துலயும் அந்த மாதிரி சொல்லல. ஏன்னா எதுவுமே அவர் பண்ணல. தர்ஷிகா இருந்த வரைக்கும் லவ் கண்டென்ட் கொடுக்கறேன் அப்படின்னா அதை பண்ணிட்டு இருந்தாரு. நல்லா சமைச்சு கொடுப்பாரு எல்லாருக்கும் வீட்டுல. தர்ஷிகா போனதுக்கு அப்புறம் இப்ப ஓப்பனா அன்ஷிதா கூட ஜாலியா இருக்காரு. இததான் பண்ணிட்டு இருக்காரே தவிர வேற என்ன செஞ்சாருன்னே தெரியல. இனிமே அன்ஷிதா கூட பண்ணதும் பண்ண முடியாம போகுதே அப்படின்னு விஷாலுக்கு ரொம்ப கவலையா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு எலிமினேட் ஆக போறதே அன்ஷிதா தான். இப்ப கடைசியில நம்ம முத்துக்குமரன் சொல்றாரு, சௌந்தர்யாக்கு தயவு செய்து ஓட்டு போடாதீங்க அப்படின்னு நான் கேட்டுக்குவேன் சார். எல்லாரும் போடுற உழைப்புல கம்பேர் பண்ணும் போது வேற ஏதோ அசால்ட்டான விஷயத்த பண்ணி வந்துட்டாங்களோ இவ்வளவு தூரம் அப்படின்னு நினைக்கிறேன்னு முத்துக்குமரன் சௌந்தர்யாவை சொல்றாரு. அப்படி அசால்ட்டா இத்தனை நாள் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க கத்தி சண்டை போட்டு தலையை விரிச்சு ஆடி அதெல்லாம் நம்ம எத்தனையோ சண்டையில பாத்திருக்கோம். ஜாக்லினோட லவ்வர்னு ஒருத்தர் வந்தாரு. அவரு தெளிவாவே சொல்லிட்டு போனாரு. என்னன்னா, நீங்க எல்லாருமே உங்களுக்குள்ளதான் அடிச்சிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கீங்க, ஆனா சௌந்தர்யா மட்டும்தான் டைரக்ட் ஆடியன்ஸ் கிட்டயே பிளே பண்ணி விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு ரொம்ப தெளிவா சொல்லிட்டு போயிட்டாரு. அதனால கால்குலேட் பண்ண முத்துக்குமரன் இப்ப வந்து பிளான் பண்ணி சௌந்தர்யாவை சொன்னா மக்கள் யோசிப்பாங்க, அதனால அவங்களுக்கு ஓட்டு கம்மியாகும் அப்படின்னு இந்த மாதிரி சொல்லியிருக்காரா அப்படின்றதும் தெரியல. அடுத்தது எத்தனை பேர் இருக்காங்க நாமினேஷன்ல அப்படின்னு கேக்குறாரு. இன்னும் 6 பேர் இருக்காங்க. யாரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தரா கேக்குறாரு. ஃபர்ஸ்ட் விஷால கேக்குறாரு. நானாதான் இருக்கும் அப்படின்னு விஷால் சொல்றாரு. அடுத்தது மொத்தமா எல்லாரும் ஆரம்பிச்சிட்டாங்க ராணவ சொல்றதுக்கு. அன்ஷிதா, பவித்ரா, ஜாக்லின், மஞ்சரி 4 பேருமே ராணவ தான் வெளியே போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. ராணவ் வந்து பவித்ராவை சொல்றாரு. இப்ப நம்ம விஜய் சொல்றாரு, நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டீங்க, ஆனா மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு அன்ஷிதாவை எலிமினேட் பண்றாங்க. அடுத்த ப்ரோமோலயே பாத்தீங்கன்னா அன்ஷிதா அந்த இடத்துல இருக்க மாட்டாங்க. அடுத்தது டிக்கெட் டு ஃபினாலே வீக் ஃபைனல்ஸை நோக்கி நம்ம டிராவல் பண்ண போறோம் அப்படின்னு விஜய் சேதுபதி சொல்றாரு. உங்க பெஸ்ட் 100% கொடுங்க, யாருக்கு இது கிடைக்குதுன்னு தெரியல, கிடைச்சவங்க நேரா ஃபினாலே போவாங்க அப்படின்னு சொல்றாரு. இப்ப நான் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறது என்னன்னா, நீங்க நினைச்சிருப்பீங்க இல்லையா இவங்க தான் கண்டிப்பா கப்படிப்பாங்க அப்படின்னு. அதை யாருன்னு கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. மோஸ்டா யாரோட பேரு வருதுன்னு பாக்கலாம். இந்த மாதிரி எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.